நஸ்ரியாவால் ஒரு நிமிஷம் கூட பேசாமல் இருக்க முடியாதான். சினிமாவில் நடித்த சில படங்கள்லேயே பெரிய அளவில் பேசப்பட்டவங்க நஸ்ரியா. ஆனால் தனுஷோட நடித்த நையாண்டி படத்தில் தொப்புள் சர்ச்சையை ஏற்படுத்தி அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் நஸ்ரியாவை வச்சு படம் பண்ண தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் பயந்து ஒதுங்கினாங்க. இருந்தாலும் காதலில் சொதப்போது எப்படி படத்தை இயக்குனர் பாலாஜி மோகன் மட்டும் தமிழ் மலையாளத்தில் தான் இயக்கியிருக்கோம் வாய் மூடி பேசவும் படத்துக்கு தைரியமாக அவங்கள புக் பண்ணி படத்தையும் முடிச்சிட்டாரு. இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடந்துச்சு. அப்போது படப்பிடிப்பு தளத்தில் நஸ்ரியா இருந்தால் கலகலப்பாக இருக்கும். யாரையும் பாரபட்சம் பார்க்காம எல்லாரோடையும் ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் ஒரு நிமிஷம் அவங்கள பேசாமல் இருக்க வைக்கிறது நடக்காத காரியம். ஆனால் அப்படிப்பட்டவங்களையே இந்த படத்தில் அதிகம் பேசாமல் நடிக்க வச்சுருக்கேன். அது எனக்கு பெரிய சவாலாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் பாலாஜி மோகன். அதுக்கப்புறம் நஸ்ரியா பேசும்போது, நான் எப்போவுமே பெர்ஃபார்மன்ஸுக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளுக்கு முதலிடம் கொடுப்பேன். அந்த வகையில் இந்த படத்தில் என் நடிப்புக்கு தீனி போடும் நல்ல வேஷம் கிடைச்சிது. அதனால இதுக்கு முன்னாடி தமிழில் நான் நடித்து வெளியான நேரம், ராஜாராணி படங்கள்ல இருந்து மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கேன். கூடவே என்னோட கோஸ்டார் துல்கர் சல்மானும் ஏற்கனவே மலையாளத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அது அவரோட எனக்கு 2வது படம். அதனால அவரை பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நஸ்ரியா.